ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் அக்கீரா. நான் இப்போ ஜேன் ஆஸ்டனோட பர்சுவேஷன் நாவல் பற்றி என்னோட ரிவ்யூ அண்ட் கருத்துக்கள் சொல்ல போகிறேன். கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் ஆன் எலியட்டுக்கு ஃப்ரெட்ரிக் ஹென்வர்த் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஆனும் அதை அக்செப்ட் பண்ணுறா. பட் அவளோட ஃபேமிலி இந்த மேரேஜ்க்குள்ள விருப்பம் இல்லை. ஸோ அந்த ப்ரொப்போசலுக்கு நோ சொல்லிடுறாங்க. அவளோட அப்பா சர் வால்டர் எலியட்டும் அவளோட கார்டியன் மதரான லேடி ரசலும் பையன் நல்ல பையன் தான், பட் சொத்து எதுவும் இல்லை, எப்படி உன்னை பார்த்துப்பான்னு ஆனை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. மனம் உடஞ்ச வென்ட்வர்த் அண்ணாமலை ரஜினி மாதிரி சபதம் விட்டு போயிடுறான். அப்படியே ஒரு 8 வருஷம் போகுது. ப்ரோ விட்டு போன சாபமோ என்னமோ எலியட் குடும்பம் பெரிய கடனாலே ஆகிடுறாங்க. எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க எஸ்டேட் கெல்லின்ஸ் ஹால் வாடகைக்கு விட்டுட்டு ஒரு நார்மலான வீட்டுக்கு போகிறாங்க. சார் எலியட், ஆன் அண்ட் எலிசபெத், ஆனோட அக்கா, த எலியட் ஃபேமிலி. பட் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி மேரி, ஆனோட யங்கர் சிஸ்டர் வந்து ஆனை மட்டும் நான் எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. சரி, ஆனும் அப்படியே மேரி கூட அவங்களோட குழந்தைகளை பார்த்துக்கலான்ட்டு தனியாக போயிடுறா. அப்படியே ஆனும் மேரி அவங்களோட ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தைங்களோட செட்டில் ஆயிடுறா. ஒரு நாள் ஆனுக்கு விஷயம் தெரியுது, கேப்டன் வென்ட்வர்த் 8 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கான்ட்டு. ப்ரோவும் அண்ணாமலை ரஜினி மாதிரி செயலராக ட்ரேடிங்லாம் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆகிட்டாரு. பட் ஆனும் நம்ம பார்க்காத மாதிரியே இருப்போம்னு இருக்கா. அவங்க எஸ்டேட் கெல்லின்ஸ் ஹாலில் மைக்ராஃப்ட் ஃபேமிலி டெனண்ட்டாக வந்து பால் காய்ச்சி பாத்தி தருவாங்க. அப்போ தான் ஆனுக்கு தெரியுது, மிஸ்டர் மைக்ராஃப்டோட ஒய்ஃப் சோஃபியாவோட தம்பி தான் கேப்டன் வென்ட்வர்த்னு. ஸோ ஆப்வியஸ்லி 2 பேரும் சுமார் 8 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் சந்திக்கிறாங்க. அப்புறம் கதையில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வராங்க. லைக் லூயிசா, ஹென்ரிட்டா, சார்ல்ஸ் ஹெய்ட்டர், மிஸ்டர் எலியட், பென்விக், நிறைய பேர். இதில் ஹென்ரிட்டாக்கு வந்து சார்ல்ஸை பிடிக்கும். அண்ட் லூயிசாவும் வென்ட்வர்த்தும் கொஞ்ச நாள் ஒன்றா சுற்றுவாங்க. அப்படி இருக்கப்போ வென்ட்வர்த் என் ஃப்ரெண்டு பார்க்க லைம் போகலாமான்னு எல்லாரையும் கூட்டின்னு போகிறாரு. போகிற வழியில் ஆனும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்கார். அந்த பர்சன் நெக்ஸ்ட் டேவே அந்த ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு போயிடுறாரு. அங்கே லைம் போனதும் வென்ட்வர்த் எல்லாரையும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹார்வில் அப்புறம் கேப்டன் பென்விக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பென்விக் வந்து தன்னோட ஃபியான்ஸே ஃபேனி இறந்ததுனால மன கஷ்டத்தில் இருப்பார். ஆனுக்கு அங்கே எல்லாரையும் பிடிச்சிருக்கும், எஸ்பெஷலி பென்விக். ஏன்னா ஆனும் பென்விக்கும் புக்ஸ், போய்ட்ரி, லைஃப்பை பற்றி நல்லா பேசிப்பாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் ஆகிடுவாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் எல்லாரும் பீச்சுக்கு போயிருப்பாங்க. அப்போ லூயிஸா கால் தடுக்கி கீழே வந்து சீரியஸாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அப்போ நம்ம ஆன் டக்குன்னு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி லூயிஸாவை காப்பாற்றிடுவாங்க. லூயிஸா வந்து ஒரு மாதத்துக்கு ஹார்வில் ஃபேமிலியோட இருப்பாங்க. அப்போ பென்விக் தான் லூயிஸாவை நல்லா பார்த்துப்பான். இவங்க 2 பேருக்கும் அப்படியே லவ்வும் வந்துடும். ஸோ எல்லாம் அவங்க சொந்த வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. ஆனும் அவங்க அப்பா சிஸ்டரோட ரெண்டல் வீட்டுக்கே போயிடுவாங்க. வென்ட்வர்த் என்னால் தான் லூயிஸாக்கு இந்த மாதிரி நடந்துச்சுட்டு கில்ட் ஆகி ஊருக்கு வராமல் அவன் தம்பியை பார்க்க போயிடுவான். அப்புறம் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மாதிரி மிஸ்டர் எலியட், ஆனோட கசின் அண்ட் தட் அட்ராக்டிவ் பர்சன் இந்த ஹோட்டல், ஊருக்கு வருவான். ப்ரோ வந்து எலியட் ஃபேமிலி தான். பட் சின்ன வயசில் ஃபேமிலிக்கு பிடிக்காத மேரேஜ் பண்ணிட்டு இப்போ டைவர்ஸ் ஆகி எலியட் ஃபேமிலியோட குடும்பம் தான் முக்கியம்னு இணையலான்னு வந்திருப்பான். சர்ப்ரைசிங்லி எலியட் ஃபேமிலியும் சரி, லேடி ரசலும் சரி இவனை ஏற்றுப்பாங்க. ப்ரோ திரும்பி வந்ததுக்கு மெயின் ரீசன் அவனுக்கு ஒரு ஒய்ஃப் வேணுன்றதுக்காக தான். சின்ஸ் ஆன் சிங்கிளாக இருக்கு ப்ரோ வந்து லைன் போட்டுன்னு இருப்பான். பட் ஆனுக்கு இவன் மேலே சந்தேகம் தான் வருமே தவிர லவ் வராது. எனிவேஸ் எல்லாரும் லூயிசா பென்விக் மேரேஜ் பார்ட்டிக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போதான் வென்ட்வர்த் லூயிசா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் 3 வாரம் கழிச்சு ஊருக்கு வந்திருப்பான். ஆனும் வென்ட்வர்த்தும் நல்லா பேசிப்பாங்க. அப்புறம் போகும்போது வென்ட்வர்த் ஆனுக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துருவான். ஆனும் அவளோட லவ்வை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் ஆனுக்கும் மிஸ்ஸஸ் ஸ்மித் மூலியமாக மிஸ்டர் எலியட்டோட ஒரு நிஜமான முகம் தெரிய வரும். சின்ஸ் இப்போ வென்ட்வர்த் பணக்காரன் அஸ் வெல் அஸ் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கவே ஆனோட மேரேஜுக்கு ஃபஸ்ட்டு யாரெல்லாம் நிறுத்தினாங்களோ அவங்களே இப்போ ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ கதை ஆன் வென்ட்வர்த் மேரேஜோட ஹாப்பிலி எவர் ஆஃப்டராக முடியுது. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து என்னோட கருத்துக்கள் சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்போம். பர்சுவேஷன் ஜேன் ஆஸ்டனோட கடைசி நாவல். அவங்க நாவல்ஸ் பார்த்தீங்கன்னா லவ், காமெடி, கம்ஃபர்டிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எனக்கு ஜேன் ஆஸ்டனோட ஃபர்ஸ்ட் நாவல் ஐ ரெட். கதை இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு. நானும் ஸ்டோரியில் நல்லா இமர்ஸ் ஆகிட்டேன். ஒரு ஹோல்சம் ஸ்டோரியாக தான் எனக்கு இருந்துச்சு. மொத்த கதையும் நம்ம ஆனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் போகும். ஆன், வென்ட்வர்த் எல்லா கேரக்டர்ஸுமே வெல் ரிட்டனாக இருப்பாங்க. இது ஜஸ்ட் லவ் ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் கமெண்டரியாக இருக்கும். 19th சென்ச்சுரியில் இங்கிலாண்டில் மேரேஜ், லவ், ஃபீலிங்ஸ் மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி பணம், வெல்த், ரேங்க், கிளாஸ் டிக்டேட் பண்ணுதுன்னு ஜேன் ஆஸ்டன் சப்டலாக சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆனையும் வென்ட்வர்த்தையும் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போதே 2 பேருக்கும் லவ் வந்துடும். பட் வென்ட்வர்த் பேரண்ட்ஸும் அவனோட ஸ்டேட்டஸும் ஆனுக்கு ஈக்குவலாக இல்லாததுனால அந்த ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வி ஹாவ் சர் வால்டர் அண்ட் எலிசபெத். ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிற சொத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆண்ட பரம்பரைன்னு சவுண்டு விட்டுன்னு தன்னோட மொத்த ஐடென்டிட்டியும் தன்னோட பர்த்தில் மட்டும் வைக்கும் ஒரு வேகான பீப்புள்ஸாக இவங்க இருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்கன்னா, தன்னோட கண்டிஷன் நாசமாக போகிறத பற்றி கவலைப்பட
கவலைப்படாமல் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிற ஒரு ஈகோஸ்டிக் பர்சனாக தான் இருப்பாங்க. சொசைட்டல் நார்ம்ஸோட சட்டரைசேஷன் தான் பெர்சுவேஷன். ஒரு ஹியூமனாக பார்க்காம உன்னோட ஸ்டேட்டஸ் அண்ட் வெல்த்தை வச்சு இவன் கூட சேரலாம், இவன் கூட வேறக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணுற அந்த இன்னர் ஜட்ஜ்மெண்டாலிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க ஜேன் ஆஸ்டன். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மைய கருத்து ஆஃப் திஸ் நாவல். ஜேன் ஆஸ்டன் ரைட்டிங் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குட் ஆர் பேட் கேரக்டர்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸை வச்சு அஸ் ரீடராக நம்மளே ஃபிகர் அவுட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேரி எடுத்துக்கலாம். ஆனோட கடைசி சிஸ்டர் எது நடந்தாலும் சும்மா நொய்யின்னு என்னத்தையாச்சும் பேசி வெறுப்பேத்தின்னு இருப்பாங்க. ஒரு அனாயிங் கேரக்டர். பட் ஆனும் சரி மற்ற கேரக்டர்ஸும் சரி ஸ்ட்ரெயிட்டாக யோர் அனாயிங்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ரேதர் அவங்களோட ஆக்ஷன்ஸ் வேர்ட்ஸை வச்சு நம்மளை இன்டர்பிரட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆன் பிகம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். ஏன்னா ஆன் கிட்ட அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். நான் ஆன் கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் ஜென்யூனாக இருப்பாள். ஸ்டேட்டஸ் பார்க்காம பேசுவாள். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாள். தனியாக இருந்தாலும் ஒரு ஜாலியாக இருப்பாள். புக்ஸ், சேட்டிங், ட்ராவலிங், அவங்க வாழ்க்கையை ஒரு மாதிரி எஸ்தெட்டிக்காக நல்லா இருக்கும். அந்த இமேஜினேஷனில் படிக்க நமக்கு ஒரு இமேஜினேஷன் வரும் பார்த்தீங்களா, அதில் ஆனோட அந்த எஸ்தெட்டிக்கை ஒரு மாதிரி எப்படியோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ராமாலாம் பிடிக்கும்னா லாஸ்ட் 4 சாப்டர் மிஸ் பண்ணிடாமங்க. சும்மா பீக்காக இருக்கும். யார் மிஸ்டர் ஏலியட், அவனோட பிளான் என்ன, எப்படி வென்ட்வர்த் ஆனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணால் அதுக்கு ஆன் ஃபேமிலி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லாரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு காமாக கம்ஃபர்டிங்காக ஒரு புக் படிக்கணும் வித் அ டோஸ் ஆஃப் ரொமான்ஸ்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெர்சுவேஷன் ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக ஒரு 24 சாப்டர் தான். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்னு படித்தா கூட அழகாக படிச்சிடலாம். எனிவேஸ், இந்த புக்கை படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கிவ் இட் அ ட்ரை. அது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான். திஸ் இஸ் மை ரிவ்யூ அண்ட் தாட்ஸ் அபவுட் திஸ் நாவல். அப்போ நான் விடைபெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.